பாஜக பாமக இடையே கூட்டணி இன்று உறுதியாவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்தோஷ். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இன்று உறுதி செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்படி உறுதி செய்யும் பட்சத்தில் பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நடைபெற்று வரக்கூடிய இந்த பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் பாஜகவுடனான இந்த கூட்டணி கட்சிகளினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாமக இந்த பேச்சுவார்த்தையை இதற்கு முன்னதாகவே தொடங்கியிருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக பாமக தரப்பில் இருந்து 10 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் 10 தொகுதிகளை தர இருப்பதாகவும் பாஜக தரப்பிலிருந்து தெரிவித்திருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றனர். நேற்றைய தினம் சென்னை வருகை தந்திருந்த இந்த கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு விஷயமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி மற்றும் வி.கே. சிங் உள்ளிட்டோரும் சென்னைக்கு வருகை தந்திருந்தனர். அதே போல தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களும் கடந்த 2 தினங்களாகவே இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் முழுமையாக ஈடுபடுத்தி வருகிறார். இந்த நிலையில் ஒருபுறம் கிஷன் ரெட்டி அவர்கள் தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜகவுடன் உறுதியான கூட்டணி கட்சிகளுடன் இந்த தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருபுறம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடனான அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக நட்சத்திர விடுதியில் இருந்து காவல்துறை இல்லாமல் அவர் அனுமதி இல்லாமல் தனியாக பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று உறுதியாக இருக்கும் இந்த பாஜக பாமக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் கேட்கப் போகிறார்கள் என்ற குறித்தான விவாதங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 10 தொகுதிகளை இதற்கு முன்னதாகவே பாமக முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் தெரிவித்திருந்த நிலையில் அந்த 10 தொகுதிகளை தற்போது தர இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர். உறுதியான அதே போல இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பாமகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்தான விவரங்கள் என்பதும் முழுமையாக தெரிய வரும். இதற்கு முன்னதாக இந்த சந்திப்பு என்பது தியாகராய நகரில் நடைபெற்று தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கிஷன் ரெட்டி அவர்கள் அந்த சந்திப்பிற்கு பிறப்பாக நேற்று பாமகவில் இணைந்திருக்கக்கூடிய பாமகவின் தலைவர் சரத்குமார் பாஜகவில் இணைந்ததற்கான மரியாதை நிமித்தமாக தற்போது வர இருக்கிறார். ஒரு புறம் கிஷன் ரெட்டி அமைச்சர் அவர்களும் அதே போல மறுபுறம் மத்திய அமைச்சர் வி.கே. சிங் அவர்களும் உறுதியான கூட்டணி கட்சிகளுடனும் அதே போல கூட்டணி அமைப்பதற்காக பாமகவுடன் ஒரு புறமும் இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.